நமது ஞானகுரு காட்டிய அந்த அருள் வழியில் அடிக்கடி நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா, ஈஸ்வரா குருதேவா என்றெல்லாம் அடிக்கடி எண்ணுகின்றோம், சொல்லுகின்றோம். அதை எந்த அடிப்படையில, எந்த உணர்வோடு, எந்த நினைவு கொண்டு அதை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று குரு பல இடங்களிலே நமக்கு ஞாபகப்படுத்தியுள்ளார்கள். நான் யார், தான் யார், நமக்கு சொந்தமானது இந்த உயிர் ஒன்றுதான், இந்த உடல் நமக்கு சொந்தமில்லை என்பதையும் குரு தெளிவாக நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். ஆனால் இந்த உடல்தான் நமக்கு கண்களுக்கு புலப்படுவதால் உயிரை நாம் காண முடியாத நிலையும் இருப்பதால் நாம் உயிரை மறந்த நிலைகள் கொண்டு இந்த உடலையே எண்ணிதான் நாம் நம்மையும் சரி மற்றவர்களையும் சரி இந்த உடல் சார்ந்த நிலைகளில் தான் நாம் எண்ணுகின்றோம். அதே அடிப்படையில் தான் நமக்கு வழிகாட்டக்கூடிய குருவையும் மகரிஷிகளையும் அனைவரையுமே எண்ணுகின்றோம். உடலிலே விளைந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் எண்ணப்படும் பொழுது நான் யார் என்பதையே நாம் மறந்த நிலைகளாக அந்த செயல்படும் நிலைகளை மாற்றி அமைப்பதற்குத்தான் ஒவ்வொரு ஆலயத்திலும் விநாயகரை அதை முன்னிலைப்படுத்தி விநாயகனை வணங்காது நீ ஆலயத்திற்குள் சென்றால் எந்த பலனும் கிடைக்காது என்று சாஸ்திரங்களில் எல்லா இடங்களிலுமே இது தெளிவாக்கப்பட்ட நிலை. அது விநாயகனை வணங்காது என்று சொல்வதனுடைய நோக்கம் என்ன? நமது குரு அதைத்தான், உங்களை நீங்கள் நம்புங்கள், உங்களால் தான் முடியும், நான் உங்களுக்கு அதை செய்து கொடுப்பேன், நான் உங்களுக்கு இந்த சக்தி கொடுப்பேன், நானே உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்வேன், உங்களை நான் காப்பாற்றுவேன் என்று சொன்னால் நான் உங்களை ஏமாற்றுகிறேன் என்று பொருள், உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்று பொருள், நீங்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் பொருள். ஏனென்றால் அதனால்தான் அந்த உயிரை கடவுள், உள் நின்று இயக்கக்கூடிய சக்தியை கடவுள் என்று சொல்வது. இதைத்தான் ஆலயத்திலே உனக்குள் இருக்கக்கூடிய உள் நின்று இயக்கக்கூடிய சக்தியை நீ மறந்து யாரோ செய்தார், எவரோ செய்வார், யாரோதான் இதை உருவாக்குகின்றார்கள், அவரால் தான் இது முடியும் என்று எங்கேயோ நினைவை செலுத்தி நீ அந்த அணுசக்தியை நீ பெற முயற்சித்தால் உனக்கு பலன் கிடைக்காது என்று தெளிவாக நமது சாஸ்திரங்கள் காட்டப்பட்டுள்ளது. ஆக என்னால் முடியும், நான் செய்வேன், நான் தீமையை நீக்கக்கூடிய சக்தியை பெறுவேன், நான் தீமையை நீக்குவேன், என் உணர்வுகளை எல்லாம் ஒளியாக மாற்றுவேன், நான் மகிழ்ச்சியாக வாழ்வேன், மற்றவர்களை நான் மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன், நோயிலிருந்து விடுபடுவேன், சர்வ தீமைகளிலிருந்து விடுபடுவேன், என்னால் முடியும், நான் செய்வேன் என்று தன்னை நம்பி, இங்கே தன்னை நம்பி என்று சொல்வது நமக்குள் தான் அந்த கடவுளாக, தெய்வ சக்தியாக உள் நின்று சூட்சும சக்தியாக, அதாவது கண்ணுக்கு புலப்படாத சக்தியாக இருக்கிறது. அதனால்தான் சாதாரண மனிதனும் எந்த ஞானமும் இல்லை என்றாலும் கூட ஒரு மனிதன் இறந்துவிட்டான் என்றால் அவனுடைய மூச்சையோ உடலையோ தொட்டு பார்த்து இந்த உயிர் போய்விட்டது என்று அவனால் சொல்ல முடிகின்றது. ஆக இந்த உயிர் இந்த உடலிலே இருக்கும் வரைதான் அந்த மதிப்பு, மரியாதை எல்லாமே. உயிர் வெளியே சென்று விட்டால் இந்த உடலை யாரும் மதிப்பதில்லை, அது மதிக்கக்கூடிய பொருளாக இருப்பதும் இல்லை.
ஆக உடலை விட்டு உயிர் சென்ற பின் அந்த உயிரை எண்ணி மதிப்பதை காட்டிலும் இந்த உடலில் வாழும் காலத்திலேயே நமது ஞான உறவர்கள் இந்த வாக்கினை அழகாக சொல்லி, இந்த உடலில் வாழும் காலத்தில் உங்கள் உயிரை நீங்கள் மதித்து பாருங்கள். இந்த உயிரை வணங்கி அந்த உயர்ந்த சக்தியை நீங்கள் உங்களுக்குள் வளர்த்து பாருங்கள். அவன் அருள்வான் சகல சக்திகளையுமே என்று நமக்கு வாக்காக கொடுத்துள்ளார்கள். ஆக சாமி செய்வார், சாமிதான் கொடுப்பார், சாமிதான் நமக்கு கொடுக்க முடியும் என்று சாமியையோ மற்றவர்களையோ நாம் நம்பிக்கொண்டு அல்லது ஏங்கிக் கொண்டு அல்லது அவர்களை உயர்வாக எண்ணிக்கொண்டு புகழ் பாடிக்கொண்டிருந்தால் நாம் இந்த வாழ்க்கையிலே எப்பொழுதும் மற்றவர்களை எதிர்பார்த்துத்தான் வாழ வேண்டியிருக்கும். நமது குரு அத்தகைய வழியை நமக்கு காட்டவும் இல்லை. நாம் சொல்லக்கூடிய உயிரை கடவுள் என்ற தத்துவத்தின் அடிப்படை அதுவும் அல்ல. ஒரு ஆலயத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய தெய்வத்தை நாம் எவ்வளவு உயர்ந்த உணர்வோடு அங்கே தெய்வம் என்று அந்த பயபக்தியோடு எண்ணுகின்றோமோ அந்த அடிப்படையில் நாம் நமக்குள் இருக்கக்கூடிய உயிரை எண்ணி அவனிடம் நாம் நம்முடைய நினைவுகள் உணர்வுகளை கலக்கும்படி செய்து ஈஸ்வரா என்று நம் குருநாதர் காட்டிய அந்த அருள் வழிப்படி அந்த உயிர் வழியாக உயிரின் துணை கொண்டு என்னால் முடியும், எனக்குள் ஈசன் இருக்கின்றான், நான் எண்ணக்கூடிய, நான் வேண்டக்கூடிய, நான் இயங்கக்கூடிய அந்த உயர்ந்த சக்திகளை என் உயிரான ஈஸ்வரிடம் கேட்டு நான் எனக்குள் அதை உருவாக்கி நான் அந்த நிலையை செயல்படுத்துவேன், என்னால் முடியும் என்று நம்மை நாம் நம்பி அந்த வழியிலே நாம் செயல்பட்டோம் என்றால் குரு காட்டிய நெறியை நாம் கடைபிடித்தவர்களாகின்றோம். ஏனென்றால் நமது குரு திரும்ப திரும்ப சொல்வது, உங்கள் உயிரைத்தான் நான் கடவுளாக மதித்து என் குரு இட்ட கட்டளைப்படி இந்த உயர்ந்த சக்தியை உங்களுக்கு கிடைக்கும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்று அவர் எந்த அடிப்படையில் நமக்கு இந்த சக்திகளை கொடுக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் நாம் எண்ணினால்தான் அவர் கொடுக்கக்கூடிய சக்தியை நாம் பெற முடியும். அது அல்லாது நாம் முதலிலே சொன்னது போன்று இந்த உடலை கண்ணுக்கு தெரிவதை சாமிதான் செய்து கொடுப்பார் என்று சாமியை புகழ் பாடிக்கொண்டோ சாமியை உயர்வாக எண்ணிக்கொண்டோ இருந்தால் அந்த உணர்வு நாம் நமக்குள் இயங்கக்கூடிய நம்மை நாம் மறந்து நம் உயிரின் இயக்கத்தை மறந்த நிலைகள் வாழ்க்கையில் சிக்கலான நிலைகள் வரும் பொழுதுதான் நான் எல்லாம் செய்தேன், எனக்கு இப்படி ஆகிவிட்டது என்று இருளான நிலைகளுக்கு அது கொண்டு சென்றுவிடும். ஆகவே அதைத்தான் குரு இங்கே நமக்கு தெளிவாக்கி எந்த இருளான நிலைகள் நம்மை வேதனைப்பட செய்கின்றதோ, என்னால் வேதனை என்பதே விஷம், அந்த வேதனையிலிருந்து விடுபடக்கூடிய மார்க்கமாக ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு ரிஷியும் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே எத்தனை இன்னல்கள் பட்டு அதிலிருந்தெல்லாம் நான் விடுபட வேண்டும், இதிலிருந்து நான் மீள வேண்டும், இதற்குண்டான அந்த வலுவான நிலைகள் வேண்டும் என்று தன்னை நம்பி அந்த அடிப்படையிலே அவர்கள் எண்ணங்கள் நினைவுகளை செலுத்தப்படும் பொழுதுதான் அந்த அகசியிலிருந்து அதன் வழி சென்ற அத்தனை பேருமே அந்த உயர்ந்த நிலைகளை பெற்றார்கள். அது ஒவ்வொருவருமே கடுமையான இன்னல்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து, வேதனைகளிலிருந்து அதிலிருந்து மீள வேண்டும் என்ற வலுவான எண்ணம் கொண்டுதான் அந்த நிலைகளை பெற்றார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே நமக்கு துன்பம் வருகிறது, இதை நம்மால் மாற்றி அமைக்க முடியாது, சாமி வந்து மாற்றி கொடுக்க வேண்டும், அல்லது மற்றவர்கள் யாரோ அவரிடம் நாம் பக்தியோடு வேண்டினால் அவர்கள் செய்து கொடுப்பார்கள் என்ற நிலைகளுக்கு மாறாக நம் உயிரை கடவுளாக எண்ணி ஒரு ஆலயத்திற்கு சென்று அந்த தெய்வத்திடம் எப்படி நாம்
நம் வேண்டியதை ஏங்கி பெறுவோமோ அதை போன்று நாம் பெற வேண்டிய நல்லதை, நாம் பெற வேண்டிய மகிழ்ச்சியை, நாம் அடைய வேண்டிய உயர்ந்த நிலையை எண்ணி அந்த அடிப்படையில் நாம் நம் உயிரான ஈசனிடம் வேண்டினால் நம் குரு வழியில் அருள் உணர்வுகளை பெறக்கூடிய தகுதி பெறுகின்றோம். அந்த அருள் ஞானம் பெற தகுதியும் பெறுகின்றோம். அருள் வழியிலே நாம் ஒளியான உணர்வுகளை பெறக்கூடிய தகுதியும் பெறுகின்றோம். ஆகவே நாம் இந்த தியானத்திலே முதலில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, அடிக்கடி நாம் ஓம் ஈஸ்வரா ஈஸ்வரா என்று சொன்னாலும் நமக்குள் உள் நின்று இயக்கக்கூடிய அந்த சக்தியைத்தான், அந்த கடவுளைத்தான் நாம் சொல்லுகின்றோம். இந்த உயிர் அழியாதது. இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளால் உருவாக்கப்பட்ட எத்தகைய அணுகுண்டு போட்டாலும் அழியாது. அகண்ட அண்டத்தில் இந்த உயிரை அழிக்கக்கூடிய சக்தி எதற்கும் கிடையாது. அதே போலதான் துருவ நட்சத்திரத்திற்கும் சப்தரிஷி மண்டலத்திற்கும் மற்ற எவைகளாலும் அவை அழிக்க முடியாது. ஆக இந்த உண்மைகளை உணர்ந்தவர்கள் தான் இன்று அழியாத நிலைகளாக ஒளி சரீரம் பெற்று உயிரோடு ஒன்றி உயிரை போன்றே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே முதல் பாடமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்மால் முடியும், நான் செய்வேன், நான் இதை செயல்படுத்துவேன், நான் தீமைகளை நீக்குவேன், நான் வேதனைகளை நீக்குவேன் என்ற எண்ணத்தோடு நன்மைகள் பல செய்ய துணிவு வேண்டும் என்று சொல்வது போல் இந்த அடிப்படையில் நாம் தியானம் இருந்தால், இந்த வழியிலே நாம் கொண்டு சென்றால், நம் குரு உபதேசிக்கக்கூடிய உணர்வுகள் அனைத்துமே நமக்குள் அருள் ஞானமாக மெய்ப்பொருள் காணும் நிலையாக வரும். இல்லை என்றால் இது எல்லாம் என்னால் முடியாது, இது எல்லாம் என்னால் நிச்சயமாக முடியாது, இதெல்லாம் அவரால் தான் முடியும், இதெல்லாம் இவரால் தான் செய்வார், இதெல்லாம் அவர்தான் செய்து கொடுக்க முடியும் என்று இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருப்போமே தவிர, நான் செய்வேன், நான் அந்த நிலை பெறுவேன், நானும் குருவை போன்று செயல்படுத்துவேன், நானும் அகஸ்தியர் ஆவேன், நானும் துருவ நட்சத்திரமாக ஆவேன் என்ற இந்த நம்பிக்கையை இழந்துவிடும். அது அந்த நிலையை நமக்கு குரு உபதேசிக்கவில்லை. ஒவ்வொருவரும் அகஸ்தியராக மாற வேண்டும், ஒவ்வொருவரும் துருவ நட்சத்திரமாக ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய அந்த அடிப்படையில தான் குருநாதர் எனக்கு காட்டிய நிலைகளை நீங்கள் எல்லோரும் அந்த நிலை பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்று குரு நமக்கு இதை கொடுத்துள்ளார்கள். ஆக அந்த அடிப்படையிலே நாம் ஈஸ்வரா என்று சொல்லும் பொழுதெல்லாம் நம் உயிர் நெருப்பாக இருந்து எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் எதை எண்ணுகின்றோமோ என்று சொல்வதை விட எதை அழுத்தமாக எண்ணுகின்றோமோ, எதன்பால் நம் பற்று அதிகமாக இருக்கின்றதோ அது இந்த உயிரான நெருப்பிலே படுகின்றது, அது ஜீவன் பெறுகின்றது, உயிர் அதை உருவாக்கி தருகிறது என்பதை நாம் உணர்ந்து நாம் செயல்படுதல் வேண்டும். இந்த வாழ்க்கையிலே துன்பங்கள் வருகின்றது, வேதனைகள் வருகின்றது, சிக்கல்கள் வருகிறது என்றால் குருநாதர் அது போன்ற வேதனையோ துன்பமோ சிக்கலோ வரும் பொழுதுதான் நாம் இந்த மகரிஷிகள் ஞானிகள் தங்களுக்குள் விளைய வைத்த பேராற்றல் மிக்க சக்திகளை பல வருடம் அவர்கள் கஷ்டப்பட்டு விண்ணினுடைய ஆற்றலை தங்களுக்குள் விளைய வைத்து உருவாக்கி அந்த அரும்பெரும் சக்தியை பெற முடியும் என்று வாக்கு கொடுத்துள்ளார்கள். அதே போன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அறியாமல் நோய்கள் வந்துவிட்டால், அந்த நோய்கள் உங்கள் உடலிலே இருந்தாலும் கூட மகரிஷிகளின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று இப்படித்தான் எண்ண வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் இதையெல்லாம் வெறும் வார்த்தைக்காகவோ நம்மை சமாதானப்படுத்துவதற்காகவோ இப்படி சொன்னால் நாம் அந்த உயர்ந்த சக்தியை நாம் எண்ணி எடுப்போம் என்று அந்த அடிப்படையிலே அவர் சொல்ல வரவில்லை. நமது உயிர் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்றால், என்னுடைய உடலிலே நோய் வந்துவிட்டது, வலி வந்துவிட்டது, நோய் இப்படி இருக்கிறது என்று, நோயாக இருக்கின்றது, வலியாக இருக்கிறது, இப்படி வந்துவிட்டது என்று அழுத்தம் அதற்கு கொடுத்தால் நமது உயிர் அதைத்தான் உருவாக்கும். ஏனென்றால் இது இயற்கையினுடைய நீதி. வாழ்க்கையிலே மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தர்ப்பத்தில் இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படுவது, அறியாத நுகர்ந்த நிலைகள், இத்தகைய நிலைகள் வருவது இயல்புதான். ஆக இந்த இயல்பான நிலைகள் இருந்து எதை பெற வேண்டும் என்பதற்குத்தான் அதை திருப்பு முனையாக
நாம் திருத்தி அமைக்க வேண்டிய நிலைகளுக்காகத்தான் நோய்கள் வந்தாலும் மகரிஷியினுடைய அருள்சக்திகளை பெற வேண்டும் என்று எண்ணுங்கள் என்று அந்த நோய் வலி வேதனை என்பதற்கு அழுத்தம் கொடுக்காதபடி, சரி நோய் வந்துவிட்டதா, வலியாக இருக்கின்றதா, சரி மகரிஷியுடைய அருள்சக்திகளை நாம் பெறுவோம் என்று அந்த மகரிஷியுடைய அருள்சக்திகளை நாம் மீண்டும் மீண்டும் பெறுவோம், அந்த மகரிஷியுடைய அருள்சக்தி என் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று மகரிஷிகளுடைய அருள்சக்தி பெறுவதற்குண்டான அழுத்தமாக நம்முடைய நினைவுகளை அங்கே செலுத்தினோம் என்றால் நமது உயிர் எதனால் நோய் உருவானதோ, எதனால் வலியானதோ, எதனால் அந்த துன்பம் உருவானதோ அதை ஜீவன் பெற செய்யாதபடி, அதற்கு சக்தி கொடுக்காதபடி, எந்த மகரிஷிகளின்பால் நினைவை செலுத்தி அந்த சக்தி பெற வேண்டும் என்று திரும்ப திரும்ப எண்ணி ஏங்குகின்றோமோ அழுத்தமான நிலையில் கொண்டு நோயை பற்றியோ வலியை பற்றியோ எண்ணாது, அல்லது டாக்டர்களோ மற்றவர்களோ சொல்லக்கூடிய அந்த உணர்வுகளை பதிவு செய்யாது. குரு கொடுத்த நிலையில் அவர் சொன்ன வாக்கு நோயாக இருந்தாலும் மகரிஷியுடைய அருள்சக்திகளை நீங்கள் பெற வேண்டும் என்று எண்ணுங்கள் என்று சொன்னால் நாம் அந்த அடிப்படை நம் உயிரான ஈசனிடம் வேண்டி நோயை பற்றி எண்ணாது, வலியை பற்றி எண்ணாது, மகரிஷியின் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும், அதுதான் எனக்கு வேண்டும் என்று அழுத்தமாக அந்த உள் நின்று இயக்கக்கூடிய கடவுளிடம் நாம் இதை வேண்டினோம் என்றால் உயிர் அதை உருவாக்கும், அதற்கு ஜீவன் கொடுக்கும், அதற்கு சக்தி கொடுக்கும். அத்தகைய அணுக்களாக இந்த உடலில் உருவாக்கப்படும் பொழுது அந்த நோயை உருவான அல்லது வேதனைக்குண்டான நிலைகளை அது மாற்றி அமைத்து அந்த பேரானந்த நிலைகளை பெறலாம். அதே போல எந்த துன்பம் எந்த வேதனை என்று ஒரு எல்லை கடந்த நிலைகள் வரும் பொழுதுதான் அது எப்படி நம்மை அதனுடைய வேக துடிப்புகள் நம்மை அந்த துன்பத்தினுடைய கடைசி எல்லைக்கு அழைத்து செல்கின்றதோ அதை அப்படியே திருப்பு முனையாக இது எனக்கு வேண்டியதில்லை, இது எனக்கு வேண்டாம், அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நான் பெற வேண்டும், உயிரோடு ஒன்றி ஒளியான நிலைகள் பெற வேண்டும், ஞானிகள் காட்டியவழில் குருநாதர் காட்டியவழில் அந்த அருள் சக்திகளை நான் பெற வேண்டும் என்று அந்த வேக துடிப்பை மகரிஷிகள் பால் ஞானிகள் பால் துருவ நட்சத்திரத்தின் பால் நாம் உயிரான ஈசனிடம் வேண்டி பெற்றால் கடும் தவம் இருந்து ஞானிகள் மகரிஷிகள் தங்களுக்குள் விளையமைத்த உயர்ந்த ஆற்றல் மிக்க சக்தியை பெறக்கூடிய தகுதியே அப்பொழுதுதான் நமக்கு உருவாகும். இந்த தியானத்தை கடைபிடித்தவர்கள் நிச்சயமாக இதை உணர்ந்திருக்க முடியும். இந்த வாழ்க்கையிலே துன்பங்களும் துயரங்களும் வரும் பொழுது அந்த சந்தர்ப்பத்திலே எண்ணி எடுத்து தியானத்தில் எடுத்த சக்தி நீங்கள் மகிழ்ச்சியாகவோ அமைதியாகவோ இருக்கும் பொழுது அந்த சக்தியை எடுக்க முடியுமா, எடுத்திருக்கிறோமா என்றால் நிச்சயம் இல்லை. கடுமையான துன்பங்கள் வரும் பொழுதுதான் நம்முடைய தியானத்திலேயே உயர்ந்த சக்திகளை பெற முடியும். என்னால் இது தியானத்திற்கு மட்டுமல்ல, இயற்கையினுடைய நியதி அப்படிதான். கடுமையான சூழ்நிலைகள் வரும் பொழுதுதான் அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய உணர்வே தன்னை காக்கக்கூடிய சக்தியாக வரும். ஆக இந்த நியதிகளைத்தான் குருநாதர் நமக்கு சொல்லி, நோய்கள் வந்தாலும் மகரிஷியின் அருள்சக்திகளை நான் பெறுவேன், கடுமையான வேதனைகளாக இருந்தாலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நான் பெறுவேன், அந்த அருள் சக்தி எனக்கு வேண்டும், இந்த இருளான நிலைகள் எனக்கு வேண்டாம் என்று சாமி சொன்னார் என்று சொல்வதற்கு பதிலாக அதனுடைய உள்பொருளை உட்கரத்தை உணர்ந்து தெளிந்து தெரிந்து நாம் செயல்பட்டோம் என்றால் அது திருப்பு முனையாக அமையும். நம்முடைய வாழ்க்கை அருள் வழியில் அதை திருப்பி கொண்டு போகும். இல்லை என்றால் நேற்று நன்றாக இருந்தேன், அதற்கு முன்னாடியும் நன்றாக இருந்தேன், அதற்கு முன்பும் நன்றாக இருந்தேன், இப்பொழுது என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, அப்படியெல்லாம் இருந்தேன் இப்படியெல்லாம் ஆகிவிட்டது, அப்படியெல்லாம் இருந்தேன் இப்படியெல்லாம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது போய்விட்டது என்று இந்த குரலைத்தான் நாம் எழுப்போம். ஆக இது வாழ்க்கையிலே பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று இது மாறுபட்ட நிலைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். இதை யாரும் நிறுத்த முடியாது. இயற்கையினுடைய நியதி எது, இயற்கையிலே நல்லது கெட்டது என்ற நிலையில் தனித்த நிலைகள் படைப்பு இல்லை. ஆக நாம் சொல்லுகின்றோம் இது துன்பம் இது துயரம் என்று, ஆனால் இயற்கையிலே அது துன்பம் என்றோ துயரம் என்றோ அது படைக்கப்படவில்லை. ஆக எல்லாமே சந்தர்ப்பம்தான். ஆக இதிலிருந்து விடுபட்டு அந்த இயற்கையினுடைய செயலாக உயிரினுடைய இயக்கங்களை உணர்ந்து உயிரோடு ஒன்றியவர்கள் தான் உயிரின் செயலாகவே தங்களுக்குள் வளர்த்து கொண்டவர்கள் தான் இந்த ரிஷிகளாக ஞானிகளாக உள்ளார்கள். ஆகவே நம்மை நாம் நம்பி என்னால் முடியும், நான் செய்வேன், நான் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பெறுவேன், நான் குரு காட்டிய அருள் வழியில் அருள்ஞானியாக வருவேன், நான் குருவை போன்று உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டாக வருவேன், என் சொல் செயல் அனைத்தும் குருவை போன்று மகரிஷிகளை போன்று அருள்ஞான உணர்வுகளாக அது படரும், உலக மக்களை நான்
இருளிலிருந்து மீட்டுவேன் என்று யாரெல்லாம் இந்த உயர்ந்த உணர்வுகளை குரு காட்டிய வழியிலே அதை செயல்படுத்த வேண்டும் என்று தன் உயிரான ஈசனிடம் வேண்டி இந்த நிலைகளை செயல்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு இந்த குரு அவருடைய உபதேச உணர்வுகளை அது கேட்கப்படும் பொழுது அது மெய்ஞானமாக மெய்ப்பொருள் காணும் திறனாக நிச்சயம் வரும். இல்லை என்றால் நாம் பக்தி மார்க்கத்திலே சாமியை போற்றுவோம், சாமியை உயர்வாக எண்ணுவோம், அவர்களை உயர்வாக சொல்லிக் கொண்டே இருப்போம். அவர்தான் செய்து கொடுக்கின்றார், அவரால் தான் செய்ய முடியும் என்று இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் ஞானிகள் காட்டிய அல்லது மெய்ஞானிகள் உபதேசித்த அவருடைய உள்பொருளை அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். கோபமான உணர்வுகளை எடுத்தால் அது நமக்குள் இரத்த கொதிப்பாக மாறும் என்று நம் குருவே பல இடங்களில் உபதேசித்துள்ளார். ஆனால் அவரே தன்னுடைய அனுபவத்திலே பல நிலைகளில் இதை சுட்டிக்காட்டி ஈஸ்வரப்பற்ற அவரை பல இடங்களிலே அடித்து உதைத்ததாகவும் அகசியனை பற்றியும் துருவனை பற்றியும் குரு என்னிடம் உணர்த்தி கொண்டே வந்தார். கடைசியில் அவன் எப்படி துருவ நட்சத்திரமாக அவன் அந்த உயர்ந்த நிலை பெற்றான், இந்த உலகங்கள் எப்படி உருவானது, பிரபஞ்சங்கள் எப்படி உருவானது என்று சொல்லும் பொழுது என் நினைவை இழந்து விட்டது. முதலில் சொல்லும் பொழுது கவனித்தேன், புரிந்தது. பின்னே நினைவிழந்த நிலையில் வரும் பொழுது குருநாதர் என்னை விட்டு அடித்தார் என்று சொல்கின்றார். வலுவான நிலைகள் கொண்டு அடித்தார். அப்படியே என் நினைவுகள் அனைத்துமே குருவின்பால் சென்றது. அவர் அடித்த சுருதி என்னை அந்த அகஸ்தியின் துருவ நட்சத்திரமான நிலைகளையும் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்பதையும் அவர் உணர்வோடு கலந்து என்னால் முழுமையாக உணர முடிந்தது. அதை ஈஸ்வரப்பற்று விளக்கமாக சொல்லப்படும் பொழுது உனக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் உன்னை இருளான நிலைகளுக்கு அழைத்து சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னை கோபித்து நான் அடித்தேன் என்று சொல்கின்றார். இதையேதான் நமது ஞானகுருவும் சில நேரம் உங்களிடம் நான் கடுமையாக கோபித்து பேசியிருப்பேன். நீங்கள் நினைக்கலாம், சாமிக்கு இவ்வளவு கோபம் வருகிறது, சாமிக்கே இவ்வளவு கோபம் வரலாமா என்றால் என்னுடைய கோபம் உங்களுக்குள் இருள் சூழும் நிலைகளை தடுத்து நிறுத்தி உண்மையின் உணர்வை நீங்கள் சிந்தித்து பார்த்து நான் காட்டக்கூடிய அந்த அருள்வழியில் அருள் உணர்வுகளை நீங்கள் பெறுவதற்கு அத்தகைய திருப்பு முனையாக அமைய வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே தான் தீமைகளை தடுத்து நிறுத்தி அருள் உணர்வுகளை பெறக்கூடிய சந்தர்ப்பமாகத்தான் இதை சொல்வது என்று சொல்கின்றார். ஆக இதைத்தான் உணர்வின் அழுத்தம் என்று சொல்வது. ஆக குருநாதர் காட்டிய அந்த அருள் வழியில் அருள் உணர்வுகளை நான் பெறுவேன். இந்த வாழ்க்கையில் வந்த துன்பங்களையோ துயரங்களையோ அல்லது மற்றவர்கள் இப்படி பேசினார்கள், அப்படி சொன்னார்கள், என்னை மதிக்கவில்லை என்று இந்த நிலைகளை விடுத்துவிட்டு இது எனக்கு வேண்டாம், எனக்கு குருநாதர் காட்டிய அந்த அருள் வழியிலே அருள் உணர்வுகளை பெற வேண்டும் என்று நினைவை செலுத்தினால் இப்படி குருநாதர் மாறுபட்ட நிலையில் கோபப்படுவது இரத்த கொதிப்பாக மாறும் என்பதையும் சுட்டி காட்டிவிட்டு, ஆனால் என் கோபம் உங்களுக்கு கெடுதல் செய்யாது, உங்களுக்கு அருள் வழியில் உங்களை அழைத்து செல்லும் என்று சொல்லக்கூடிய இந்த நுண்ணிய நிலைகளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால்தான் இயற்கையிலே நல்லது என்றோ கெட்டது என்றோ எதுவும் கிடையாது. நம்முடைய உயிரிலே படக்கூடிய உணர்வின் அழுத்தம் எப்படியோ அப்படித்தான். குருநாதர் சொல்லுகின்றார், எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று எண்ணினால் புரியாமல் தான் போகும். ஆனால் குருநாதர் சொல்லுகின்றார், அதையெல்லாம் எனக்கு புரிய வேண்டும் என்று புரிய வேண்டும் என்ற எண்ணத்திலே எடுத்தால் நிச்சயம் புரியும். குருநாதர் சொல்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியவில்லை, குருநாதர் பேசுவது போல் என்னால் பேச முடியாது, குருநாதர் உபதேசிப்பது போல் என்னால் பேச முடியாது என்று எண்ணினால் அது பேச முடியாமல் தான் போகும். குருநாதர் எந்த உணர்வை எடுத்தாரோ, அவர் தனக்குள் எதை வளர்த்தாரோ, அவர் தனக்குள் அதை பேணி காத்தாரோ, அதன் வழி நானும் அதை பெறுவேன், எனக்குள் வளர்ப்பேன், அதை பேணி காப்பேன், ஞானிகளுடைய உணர்வுகளை நான் பெறுவேன், நானும் அந்த ஞானத்தின் அடிப்படையில் மெய் உணர்வுகளை பெறுவேன், நானும் அந்த மெய் உணர்வுகளை வெளிப்படுத்துவேன், நானும் அந்த நிலை பெறுவேன் என்று எண்ணினால் நிச்சயம் அதை பெற முடியும். அதைதான் உணர்வின் அழுத்தம் என்று சொல்வது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக். ஆக நாம் உயிரிடம் எதை வேண்டுமோ, எதை நமது குருநாதர் நமக்கு வேண்டி கேட்டு அதை பெரும்படி சொல்கின்றாரோ அதன்பால் நம் நினைவை செலுத்தி அதில் நாம் ஆசைப்பட்டு அந்த குருவைப் போல, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரைப் போல, ஞானிகளைப் போல நாம் ஆக வேண்டும், நான் அந்த நிலை பெற வேண்டும் என்று நம் உயிரான ஈசனிடம் இதை அழுத்தமாக ஏங்கி நான் அந்த நிலை பெற நீ எனக்கு அந்த அருள் சக்தியை கொடுக்க வேண்டும், நான் அந்த நிலை பெற வேண்டும் என்று
நம் உயிரிடம் இத்தகைய நிலைகளை செலுத்தினோம் என்றால் இது இச்சையாகின்றது. நமது உயிர் அதை கிரியையாக அந்த ஞான சக்தியை நமக்கு கொடுத்து நம்மை அந்த நிலைக்கு உருவாக்கி தரும். அதனால்தான் உங்களை நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக நாம் குருநாதர் காட்டிய அந்த அல்வழியில் இந்த மெய் உணர்வை, இந்த மெய்யை உணர்ந்து நான் தீமைகளை அகற்றுவேன், நான் என் உணர்வுகளை ஒளியாக மாற்றுவேன், நான் துருவ நட்சத்திரமாக ஆவேன் என்று இந்த உணர்வோடு நாம் இப்பொழுது தியானிப்போம். நம் கண்ணின் நினைவை பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் இந்த பூமியிலே வாழ்ந்த அந்த அகஸ்தியன்பால் நினைவை செலுத்தி குருநாதர் படிப்படியாக சொன்னது போன்று மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் நம் ஞான குருவிற்கு அகஸ்தியிலிருந்து துருவ நட்சத்திரமான நிலைகளையும் அகண்ட நிலைகள் எப்படி உருவானது என்ற நிலையும், அன்று வாழ்ந்த அகஸ்தியன் தாய் கருவிலை பெற்ற சக்தியின் துணை கொண்டு அவனுடைய நினைவாற்றல் நம் பூமி துருவத்தின் வழியாக, ஏனென்றால் இந்த துருவத்தின் வழியாக என்று சொல்லப்படும் பொழுது குருநாதர் இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக விண்ணிலிருந்து வரக்கூடிய சக்திகள் நம் பூமியிலே இந்த வட துருவத்தின் வழியாகத்தான் இந்த பூமியினுக்குள் ஈர்க்கப்படுகின்றது. அது ஒரு உதாரணமாக சொல்லப்படும் பொழுது நமக்கு முன்புறமாக ஒருவர் பேசுகின்றார் அல்லது ஒரு செயல் நடக்கிறது என்றால் நம்மால் எளிதில் அதை காண முடிகின்றது, கேட்டு தெரிந்து கொள்ள முடிகின்றது, உணரவும் முடிகின்றது. ஆனால் அப்படிப்பட்ட நமக்கு வேண்டிய நபரோ வேண்டிய நிகழ்ச்சியோ நம் முதுகுக்கு பின்னாடி அப்படி ஒரு சப்தம் வருகின்றது, அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் நாம் அப்படியே அந்த முதுகு பக்கமே அவர் பேசட்டும் என்று நாம் கேட்டு அதை தெரிந்து கொள்ள முடியாது. நம் முதுகு பக்கமாக அப்படி பேசினாலும் உடனடியாக நாம் திரும்பி அதை நேர்முகமாகத்தான் எடுப்போம். அதனால்தான் குருநாதர் அடிக்கடி இந்த துருவத்தினுடைய ஆற்றலை அகஸ்தியன் பெற்றான். துருவ தியானம், துருவன், துருவ நட்சத்திரத்தினன் என்று திரும்ப திரும்ப சொல்வதனுடைய நோக்கமே நம் பூமியினுடைய முகப்பு அது நேர்முகமாக இந்த வட துருவத்தின் வழியாகத்தான் சகல சக்திகளையுமே இந்த பூமி கவர்கின்றது. ஆக பூமி அப்படி கவர்ந்தாலும் கவர்ந்த நிலைகள் இந்த பூமிக்குள் முழுவதுமே பரவி காற்று மண்டலத்திலும் பரவி தாவர இனங்களுக்கும் மற்ற அனைத்திற்குமே அது உணவாக அமைந்தாலும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அலைகள் பூமி சமைத்து வெளிப்படக்கூடிய நிலைகளை அகஸ்தியன் சுவாசிக்காது. எந்த உணர்வுகளை எந்த ஆற்றல்களை பூமி நேர்முகமாக விண்ணிலிருந்து அது இழுத்து கவர்கின்றதோ அது பூமிக்குள் சென்று மற்ற நிலைகளுக்கு சேருவதற்கு முன் இந்த பூமி கவர்வதை அகஸ்தியன் கவர்கின்றான். அதான் துருவன் என்று சொல்வது. அது 5 வயதில் அவன் பெற்ற மகா சக்தி பெற்றான், உயர்ந்த சக்தி பெற்றான் என்று சொல்வதும் இதுதான். பூமி சமைத்து அதிலிருந்து வெளிப்படக்கூடியதை அவன் சுவாசிக்காது, நேர்முகமாக பூமிக்குள் வரக்கூடிய ஆற்றல்களையே அவன் சுவாசிக்கின்றான். அதனால்தான் அவன் அணுவினுடைய ஆற்றலையும் அறிகின்றான், இந்த புவியியலையும் அறிகின்றான், இந்த உயிரியலையும் அறிகின்றான், வானியலையும் அறிகிறான் என்று இந்த 3 தத்துவங்களையுமே அவனுக்கு அறியக்கூடிய ஞானமாக அது வந்தது. ஆக நாமும் அந்த அகஸ்தியன் துருவனாகும் பொழுது இந்த பூமி விண்ணிலிருந்து எந்த உயர்ந்த சக்திகளை அது இழுத்து கவர்ந்ததோ அதே உணர்வு கொண்டு அதே துருவனுடைய வழியில் நாமும் அந்த விண்ணுலக ஆற்றலை துருவத்தின் வழியாக நினைவை செலுத்தி அந்த உணர்வோடு அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாக இன்று அகஸ்தியன் துருவனாகி அவன் வளர்ச்சியில் அகண்ட அண்டத்தில் வரக்கூடியதை எப்படி இந்த பூமி துருவத்தின் வழி விண்ணுலக ஆற்றலை எடுக்கின்றதோ அதையே தனக்குள் முழுமையாக்கி உயிரோடு ஒன்றிய பின் அகண்ட அண்டத்தில் வருவது, இந்த பூமியினுடைய துருவ பகுதி வழி வருவது போன்று நம் பூமியினுடைய துருவத்திலே எல்லையாக நின்று அகண்ட அண்டத்தில் 2000 சூரிய குடும்பம் இன்னும் எத்தனையோ அகண்ட நிலைகள் எத்தனையோ பிரபஞ்சங்களில் வருவதை அந்த எல்லையில் இருந்து அவன்
அவன் வாழ்ந்த காலத்தில் எப்படி இந்த நஞ்சை வெல்லக்கூடிய சக்தியாக தாய்க்கருளை பெற்ற நிலைகள் கொண்டு மகா சக்திகளை பெற்றானோ அதே போன்று இன்றும் துருவ நட்சத்திரமாக அகண்ட அண்டத்தில் வருவதையும் உணவாக எடுத்து ஒளியின் சுடராக அழியாத நிலைகள் கொண்டு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றான். அதைத்தான் குருநாதர் நமக்கு அகஸ்தியன் துருவனாகி துருவ மகர்ஷியாகி துருவ நட்சத்திரமான அந்த பேரருள் பேரொளி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உங்கள் கண்ணின் நினைவை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி அதை ஆழமாக பதிவாக்கி அந்த சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி அந்த சக்திகளை சுவாசியுங்கள், அதை நுகருங்கள், அதை ஏங்கி தியானியுங்கள் என்று சொல்லுகின்றார். அது அந்த அடிப்படையில் நாம் நம் கண்களின் நினைவை அகஸ்தியன் வாழ்ந்த காலத்திற்கு நினைவை செலுத்தி அவன் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமான இந்த பேரருள் பேரொளி அவன் எப்படி அந்த வளர்ச்சியில் தாய் கருவிலிருந்து அந்த சக்திகளை பெற்று இன்று இப்பொழுது துருவ நட்சத்திரமாக அந்த ஆற்றல் மிக்க நிலைகளை அவன் பெற்று ஒளியின் சுடராக அவன் உமிழ்த்துக் கொண்டிருக்கின்றானோ அந்த ஆற்றல் மிக்க சக்திகளை பெற வேண்டும் என்று அதை நாம் ஏங்கி பெற வேண்டும், அதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும். இந்த வாழ்க்கையில நாம் அது இப்படி இருக்கின்றது, இது இப்படி இருக்கின்றது, நாளை என்ன செய்வது, என் உடலிலே இப்படி இருக்கின்றது அல்லது என் பிள்ளைக்கு இப்படி இருக்கின்றது என்றெல்லாம் இதையெல்லாம் நாம் ஓரங்கட்டிவிட்டு அதை பற்றியெல்லாம் சிந்தனை இல்லாது நம் குரு காட்டிய அருள்வழி இதுதான் நெறி என்பதை உணர்ந்து அந்த அடிப்படையில் நாம் ஏங்கி சுவாசித்தோம் என்றால் நாம் அதுவாக மாறுகின்றோம். ஏனென்றால் அதைத்தான் ஆலயத்திலே சாதாரண மக்களுக்கும் சுட்டிக்காட்டி அதிலிருந்து பெறக்கூடிய சக்தி எது என்பதை உணர்த்தி சென்றார்கள். ஆனால் நமது குரு அதை விளக்கமாக ஆலயம் என்பது எது, அந்த ஆலயத்திலே காட்டப்பட்ட சக்தி எது, ஆலய பண்புகள் எது என்பதைத்தான் நமக்கு இந்த தியான பயிற்சியாக கொடுத்து நம் கண்களின் நினைவை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி ஆலயத்திலே சாதாரண மனிதனும் தகுதி பெற செய்த அந்த விண்ணுலக ஆற்றலைத்தான் நமக்கு இங்கு தியானமாக நமக்கு கொடுத்துள்ளார்கள். இப்பொழுது நாம் கண்களிலே நினைவை செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கியதை புருவ மத்திக்கு கொண்டு வந்து உயிரான ஈசனிடம் வேண்டி, என்றால் இது ரொம்ப முக்கியமானது. சும்மா நாம் புருவ மத்திக்கு நினைவை செலுத்துகிறோம், உயிரான ஈசனிடம் வேண்டுகிறோம் என்றெல்லாம் சொன்னாலும் நம்முடைய அழுத்தம் பெரும்பகுதி அதில் இருப்பதில்லை. சாமியையோ மற்ற யாரையோ நாம் உயர்வாக எண்ணிக்கொண்டு அவர்கள்தான் நமக்கு இதை கொடுப்பார்கள், அவர்கள்தான் இதை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அழுத்தத்தை அவர்கள்தான் தான் வைத்திருக்கிறோமே தவிர அதையெல்லாம் நமக்குள் சிருஷ்டித்து அணுக்களாக ஒளியாக மாற்றித் தரக்கூடிய சக்தி நமது உயிர்தான். அதான் நான் தான் அவன், அவன்தான் நான். ஏனென்றால் அகஸ்தியரை பற்றி ஞானகுரு சொல்லப்படும் பொழுது அகஸ்தியரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அவருடைய தத்துவங்களை நான் வெளிப்படுத்துகிறேன் என்றால் அவன்தான் நான், நான் தான் அவன் என்ற நிலையில் அந்த ஒன்றிய உணர்வுகள் வரப்படும் பொழுதுதான் அந்த தகுதி எனக்கு கிடைக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆகவே நாம் குருநாதர் எங்கேயோ உயர்ந்த சக்தி பெற்று உயர்ந்த நிலையில் இருக்கின்றார், அவரிடம் நாம் வேண்டி கேட்டால் அவர் நமக்கு இதை கொடுப்பார் என்று நம்முடைய வேண்டுதலை உயிரை உயர்வாக எண்ணுவதற்கு பதிலாக சாமியையோ அல்லது ஈஸ்வரை பற்றியோ யாரையோ உயர்வாக எண்ணி அவர்கள் நமக்கு செய்து கொடுப்பார்கள் என்றால் அவர்களால் செய்து கொடுக்க முடியாது. அவர்கள் கொடுக்கலாம், ஆனால் அதை நாம் பெறக்கூடிய தகுதி, அதை நமக்குள் உருவாக்கக்கூடிய தகுதி இருக்கிறது என்றால் அது நம் உயிரிடம்தான் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களால் அதை கொடுக்க முடியும், அவர்கள் அதை உருவாக்க முடியும் என்றால் நம்மையெல்லாம் இவ்வளவு கட்டாயப்படுத்தி துருவ தியானம் செய்யுங்கள், ஆத்ம சித்தி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இருந்திருக்காது.
அவர்களே நமக்குள் சக்தியை பாய்ச்சி அவர்களே நம்மை அந்த நிலையாக உருவாக்கிவிட்டு சென்றிருப்பார்கள். ஆக இங்கே உருவாக்கக்கூடிய சக்தி நமது உயிருக்குத்தான் இருக்கின்றது. அதனால்தான் உயிரே கடவுள் என்று மிக தெளிவாக நம்முடைய குருநாதர் ஆணித்தரமாக அழுத்தமாக மெய் உணர்வை நமக்கு உணர்த்துகின்றார். ஆக இங்கே உருவாக்கக்கூடிய சக்தி நமது உயிருக்குத்தான் உண்டு. நம் உயிரிடம் நாம் நினைவை செலுத்தி நான் அதை பெறுவேன், நான் அந்த நிலை பெற வேண்டும், நான் துருவ நட்சத்திரமாக ஆவேன், நான் ஞான குருவாக ஆவேன் என்று எண்ணினால்தான் நாம் எந்த ஞான குருவை எந்த ஈஸ்வர பற்றி உயர்வாக எண்ணுகின்றோமோ அவர்கள்தான் கொடுக்க முடியும், அவர்கள்தான் கொடுப்பார்கள் என்று சொல்லுகின்றோமோ அந்த நிலையை நான் பெறுவேன், அந்த நிலையை நிச்சயம் நான் அடைவேன், அந்த நிலை எனக்கு வேண்டும் என்று நம்மை நாம் நம்பி நமக்குள் இருக்கக்கூடிய உயிரினுடைய இயக்கத்தை உணர்ந்து உயிரிலே அந்த உயர்ந்த சக்தியை பெறக்கூடிய தகுதியை நாம் ஏற்படுத்தினால்தான் அவர்களால் அதை கொடுக்க முடியுமே தவிர அவர்கள் செய்து கொடுப்பார்கள், அவர்கள்தான் கொடுப்பார்கள், அவர்கள்தான் கொடுக்க முடியும் என்று நம்முடைய அழுத்தத்தை அவர்கள் கொடுப்பார் என்று செலுத்திவிட்டால் நாம் பெறக்கூடிய தகுதியை இழந்து விடுகின்றோம். இந்த பெறக்கூடிய பாதையும் அடைபட்டு விடுகின்றது. ஆக நாம் உயிரிலே இயக்கக்கூடிய சக்தி வெப்பம், காந்தம், விஷம். ஆக ஈர்க்கும் நிலை நாம் இருந்தால்தான் அவர்களால் கொடுக்க முடியுமே தவிர அந்த ஈர்க்கும் நிலை இல்லாதபடி அவர்கள் கொடுப்பார்கள், அவர்கள் கொடுப்பார்கள், அவர்கள்தான் செய்ய முடியும், அவர்கள்தான் செய்ய முடியும் என்றால் அங்கு ஈர்க்கும் நிலை தடைப்பட்டு விடும். ஆக அதை நான் பெற வேண்டும், அது எனக்கு வேண்டும், அந்த சக்தி எனக்குள் வர வேண்டும், நான் அதுவாக ஆக வேண்டும், நான் ஞான குருவாக ஆக வேண்டும் என்று இந்த எண்ணம் நமக்குள் உறுதியானால் நமது உயிரில் இருக்கக்கூடிய காந்தம் அதை எந்த ஞான குருவை உயர்வாக சொல்லுகின்றோமோ அந்த உயர்ந்த சக்தி உயிரில் இருக்கக்கூடிய காந்தம் அதை ஈர்த்து நம் உயிரிலே புருவ மத்தியிலே மோதும்படி செய்து ஓ இம் அதை ஜீவன் பெற செய்யும். அதனால்தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு தியானத்திலும் ஆத்ம சுத்தி செய்யும் பொழுதும் அந்த உணர்வின் ஒளியை எழுப்புகின்ற ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று எழுப்புவதனுடைய நோக்கமே அது மந்திரம் அல்ல, அல்லது அதை சொன்னால் நமக்கு சக்தி கிடைக்கும் என்று அல்ல. அந்த உயர்ந்த சக்தியை நான் ஜீவன் பெற செய்வேன், நான் அதை எனக்குள் உருவாக்குவேன், நான் அதுவாக ஆவேன் என்றுதான் அதனுடைய உள்பொருள். அதனால்தான் இந்த புருவ மத்தியிலே உயிர் வழியாக இந்த உயர்ந்த சக்திகளை பெற வேண்டும் என்று ஞானகுரு நமக்கு உபதேச வாயிலாக தெளிவாக அடிக்கடி இதை ஞாபகப்படுத்துகின்றார். ஆக புருவ மத்தி என்றால் நாம் வெறுமன திருநீர் பூசக்கூடிய இடம், பொட்டு வைக்கக்கூடிய இடம் என்று எண்ணாதபடி அங்கே நம்ம இயக்கக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுது நாம் சுவாசிப்பதை உருவாக்கக்கூடிய, அப்படி உருவான நிலையை அனைத்துமே தனக்குள் வளர்க்கக்கூடிய, அப்படி வளர்த்து கொண்ட நிலையை தனக்குள் சேமித்து அதுவாக தன்னை ஆக்கக்கூடிய சக்தியாக இந்த உயிர் தான் அந்த நிலையை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஒரு பாலிலிருந்து கடைசியாக அதிலே நெய்யை உருவாக்குவது போன்று நாம் இந்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடி பொழுதும் சுவாசிக்கக்கூடிய உணர்வுடன் இருக்கக்கூடிய வீரிய சத்து தன் உயிராத்மாவாக சேர்த்து அந்த சேர்த்து கொண்ட நிலைகளுக்கு அடுத்த நிலை உருவாக்கி தருவது ஞானகுரு அல்ல, ஈஸ்வரப்பற்று அல்ல, நமது உயிர்தான் என்பதை உணர்ந்து அந்த உயிரிடம் நாம் இதை அழுத்தமாக நினைவை செலுத்தி இந்த நிலை எனக்கு வேண்டும், அதுவாக நான் ஆக வேண்டும் என்று அழுத்தம் இங்கே இருந்தால் அங்கிருந்து கொடுக்கக்கூடிய சக்திகளை நாம் எளிதில் பெற முடியும். அதை ஞானகுரு செய்தார். ஒவ்வொரு ரிஷிகளும் ஞானிகளும் அதைத்தான் செய்தார்கள். ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு முன் அவர்களும் நம்மை போன்று சாதாரண மனிதர்கள் தான். அவர்களும் பல தவறுகளை செய்தவர்கள் தான், ஆசாபாசங்கள் கொண்டவர்கள் தான். ஆக சாதாரண மனிதனாக இருந்தவர்கள் தான் இன்று அத்தகைய நிலை பெற்றிருக்கின்றார்கள். ஆக நாமும் அந்த சாதாரண நிலையில் இருந்துதான் இப்பொழுது எண்ணி ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆக அவர்கள் பெற்ற வழி, அவர்கள் சென்ற வழி, அவர்கள் அந்த உயர்ந்த நிலை பெற்ற வழியைத்தான் நமக்கும் வழிகாட்டுகின்றார். ஆக அந்த அடிப்படையில் நாம் குருநாதர் காட்டிய அந்த அருள் வழிப்படி நம் உயிரை அந்த அடிப்படையில் நினைவை உருவ மத்தி கொண்டு வந்து ஈஸ்வரா என்று ஏங்கி இந்த உயிர் வழியாக நம் நினைவை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஒரு கிளி அதற்கு நாம் பேச கற்றுக் கொடுத்து எதையெல்லாம் சொல்லுகின்றதோ நாம் சொல்லுகின்றோமோ அதைத்தான் அந்த கிளி சொல்வது போன்றுதான் நமது உயிரும். நாம் எப்படி சொல்லுகின்றோமோ அதைத்தான் உயிர் உருவாக்கும்.
நான் ஞான குருவாக ஆக முடியும், அந்த சக்தி எனக்கு வேண்டும், நான் நிச்சயமாக ஆவேன் என்று சொன்னால் நமது உயிர் அப்படியே சொல்லி அப்படியே சிருஷ்டி செய்து அதுவாக நம்மை ஆக்கும். ஆனால் இப்படி சொல்லாதபடி நான் எப்படி ஞான குரு மாதிரி ஆக முடியும், நான் எப்படி அந்த சக்திகளை பெற முடியும் என்று நாம் இதை சொன்னால் நாம் சொல்லலாம், நான் இப்பொழுது அப்படி இல்லையே, என்னால் அப்படி பேச முடியவில்லையே, என்னால் அப்படி செயல்படுத்த முடியவில்லை, நான் எப்படி ஞானகுரு என்று சொல்வது என்று நாம் சொல்லலாம். ஆனால் சொன்னால் நமது உயிர் அதைத்தான் ஆமோதிக்கும், அதைத்தான் உருவாக்கி உன்னால் ஞானகுரு மாதிரி ஆக முடியாது என்றுதான் நம்மை அதை செயல்படுத்துமே தவிர, நான் ஆக வேண்டும், ஞானகுருவாக ஆவேன், எனக்கு அந்த சக்தி வேண்டும், நான் ஞானகுருவை போன்ற உயர்ந்த ஞானம் பெற வேண்டும், அந்த சக்தி எனக்கு வேண்டும் என்று, அதை நிச்சயம் பெறுவேன் என்று மன உறுதியோடு நம்பிக்கையோடு நாம் இதை செய்தால் இதைத்தான் ஈஸ்வரப்பற்று, நம்பிக்கை வைத்தவனுக்கு நடுக்கடலும் இல்லை என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆக இந்த நம்பிக்கை தான் நம்மை அந்த நிலைக்கு உயர்த்தும். அந்த நம்பிக்கையில் தான் குருநாதரும் பல வருட காலம் குருநாதரோடு சுற்றி அலைந்து அவர் பெற்ற சக்திகளை நமக்கு அருஞானமாக நமக்கு ஊட்டி சென்றார். ஆகவே காடு மேடெல்லாம் அலைந்து நம்ம ஞானகுரு நமக்கு கொடுத்த தத்துவங்களை, உண்மையை, உட்பொருளை, உட்கருத்தை அறிந்து அவரை போன்று நாம் ஆக வேண்டும் என்று அந்த அடிப்படையில் நாம் தியானிப்போம்.